காங்கிரஸை கழட்டிவிடும் விஜய், தாவேக்கவுக்கு தாவும் 5 காங்கிரஸ் எம்எல்ஏ. பிரதமரை நோக்கி விஜயின் மாஸ்டர் பிளான். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை இல்லாமல் இருந்த நிலையில் முதல் நாளாக முந்திக்கொண்டு ஓடி வந்து ஆதரவு என்கிற துண்டை போட்ட கட்சிதான் காங்கிரஸ் கட்சி. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவளித்து ஆட்சி அமைத்த நிகழ்வு தமிழ் பற்றாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை தாவேக்கவுக்கு எதிராக எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் தமிழின எதிரி என்று உலகத் தமிழர்களால் பறைசாற்றப்பட்டு வரும் காங்கிரஸ் கட்சியை தன்னுடைய அமைச்சரவையில் முதல்வர் இடம்பெறச் செய்தது உலகத் தமிழர்கள் மத்தியிலேயே கடும் எதிர்ப்புக்கு உள்ளாகியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் வைத்திருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்களை வழங்கியிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் மேலும் தங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும் என்று காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கோரிக்கையாக வைத்து வருவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் தனித்து போட்டியிட்டால் காங்கிரஸ் கட்சியால் ஒரு கவுன்சிலர் கூட வெற்றி பெற முடியாத சூழல் இருந்து வரும் நிலையில் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக திமுக என்கிற குதிரையில் ஏறி சவாரி செய்து வந்த காங்கிரஸ் கட்சி தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் மீது நோகாமல் நொங்கு தின்னுவது என்று சொல்வார்கள், அதுபோன்று சவாரி செய்ய தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் அமைச்சரவைக்கு பின்பு தமிழக அரசியல் நிலவரம் குறித்த ஒரு ரிப்போர்ட் முதல்வர் விஜயின் கவனத்திற்கு சென்றிருக்கிறது. அதில் குறிப்பாக தற்பொழுது இருக்கும் கூட்டணி கட்சிகளுடன் நீங்கள் தேர்தலை சந்தித்திருந்தால் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியாது. காரணம், உங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்குமே கணிசமான மக்கள் மத்தியில் எதிர்ப்பு உள்ளது. திமுகவின் தோல்விக்கு அதுவும் கூட காரணம். அப்படி இருக்கையில் காலாவதியாகும் கட்சிகளை உங்களுடன் கூட்டணியில் சேர்ப்பது என்பது அது தாவேக்க அரசியல் எதிர்காலத்திற்கும் நல்லது அல்ல என்று அந்த ரிப்போர்ட் விஜய்க்கு உணர்த்தி இருக்கிறது. மேலும் விஜயின் ஆஸ்தானமான ஜோதிடர் வரும் 2029 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸை கழட்டி விட்டுவிட்டு எப்படி தமிழகத்தில் தனித்து தேர்தலை சந்தித்தீர்களோ அதேபோன்று கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் வேட்பாளர்களை அறிவித்து வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளில் குறிவைத்து போட்டியிட்டால் கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை 2029 தேர்தலில் வெற்றி பெறலாம் என்றும் அதைத் தொடர்ந்து 2034 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் உங்கள் தலைமையிலான ஒரு கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்திக்கும் பொழுது நிச்சயம் பிரதமராகும் வாய்ப்பு உள்ளது என விஜயின் ஜோதிடர் அறிவுறுத்தலின்படி தற்பொழுது காங்கிரஸ் கட்சியை விஜய் கழட்டிவிட முடிவு செய்துள்ளதாகவும் அதற்காகத்தான் அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய வைத்து தற்பொழுது தாவேக்கவில் இணைத்து வருகிறார் முதல்வர் விஜய் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.